மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா தாவேகா தலைவர் விஜய் அவரோட செயல்பாடு நல்லா இருக்குங்க, ரொம்ப தெளிவாக வேலை பார்க்குறாருங்க, ரொம்ப கரெக்டாக போயிட்டு இருக்காருங்க அப்படின்னு சொல்லி நம்மளை பற்றி பாராட்டி ஒரு சில விஷயத்த சொன்னாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பண்ருட்டி ராமச்சந்திரன், அதாவது பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்களோட ஆலோசகராக இருக்கக்கூடிய இவர் பார்த்தீங்கன்னா மூத்த அரசியல்வாதி, அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. அவரும் பார்த்தீங்கன்னா பாஜகலேருந்து ஓபிஎஸ் வெளியே வரணும், தாவேகாவை நோக்கி நகரணும் அப்படின்னு சொல்லி தந்தி டிவிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. ரெண்டு தரப்புலேருந்து ரொம்ப தீவிரமாக பார்த்தீங்கன்னா நம்மளை நோக்கி வராங்க. ஆனால் நம்ம தலைவரும் நம்ம தலைமையும் அமைதியாக இருக்குது. என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளும் ஏதாவது ஒன்று ரியாக்ட் பண்ணுங்க. ஏன்னா முன்னாள் முதலமைச்சருங்க, அவர் சாதாரண ஆள் கிடையாது. நம்ம அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது நிறைய பேர் நம்ம பக்கம் வராமல் இருக்காங்க. இந்த நெகட்டிவிட்டியை பார்த்தீங்கன்னா இந்த செய்தியை வச்சு நம்ம முறியடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக சில பேர் பேசிகிட்டு இருந்ததை நான் கவனித்தேன். இதை பற்றி இந்த வீடியோ நான் பேசணும்னு நினைக்கிறேன். இது ஒரு வித்தியாசமான முயற்சி. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செய்தியை பார்க்குறதுக்கும் நம்ம தலைமை ஒரு செய்தியை பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா நம்ம இந்த செய்தியை மட்டும்தான் பார்க்குறோம். ஆனால் நம்ம தலைவரும் நம்ம தலைமையும் பார்த்தீங்கன்னா செய்திக்கு முன்னாடி இருக்கிறது, செய்திக்கு பின்னாடி இருக்கிறது, ஆழ்ந்த நோக்கம், இது அத்தனையுமே ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதனால தான் அமைதியாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது. என்னப்பா ஆராய்ச்சி பண்ணுவாங்க, என்னென்ன மாதிரி யோசிப்பாங்க, எந்தெந்த மாதிரி தாட் ப்ராசஸ் இதுக்குள்ளே போகும், எப்படிப்பட்ட டிஸ்கஷன் அவங்களுக்குள்ள நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம தலைமையே உடனடியாக ரியாக்ட் பண்ணாமல் இருக்காங்கன்னா இவ்வளோ தூரம் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, இவ்வளோ ஆராய்ச்சிகள் அங்கே நடந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது. சரி, அது என்ன நடக்கும், என்ன ஏது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அவங்க இவ்வளோ தூரம் யோசிச்சு ஒரு கால் எடுத்தால் மட்டும்தான் இந்த அரசியல் களத்தில் ரொம்ப தெளிவாக பயணிக்க முடியும். நம்ம தலைவரும் நம்ம தலைமையும் அமைதியாக இருக்கிறத நான் வரவேற்கிறேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படிலாம் யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பதிவு செய்ய வேண்டியது என்னோட கடமை. அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உண்மை ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, வரக்கூடிய தலைவர் எப்படிப்பட்டவர், யார் என்ன சொல்லியிருக்கா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம தலைமையும் நம்ம தலைவரும் பார்ப்பாங்க. முதல்ல வர்றவர் யார், இவர் பார்த்தீங்கன்னா அம்மா அவர்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 5 முக்கியமான தலைக்கட்டில் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் ஒருத்தராக இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா அவர்கள் மறைவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தர்மயுத்தம் ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் எடப்பாடியோட கூட்டணி வச்சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரை எதிர்த்து தர்மயுத்தம் ஸ்டார்ட் பண்ணாரோ அவங்களோடய பார்த்தீங்கன்னா எடப்பாடி வந்து நீக்கப்பட்ட பிறகு அவங்களோடய பயணிக்க ஆரம்பித்தார். கூட பார்த்தீங்கன்னா பாஜகவோடையும் பயணிக்க ஆரம்பித்தார். எம்எல்ஏவா இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷனில் போட்டி போட்டார் ராமநாதபுரத்தில் 2024 பாராளுமன்ற தேர்தலில். ஒரு குழப்பமயமான தலைவர் அப்படிங்கிறத நம்ம தலைமை பார்த்தீங்கன்னா முதல்ல ரொம்ப கிளியர் கட்டாக புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா ஒரு கிளாரிட்டி இருக்கிற பொலிட்டீஷியன் இவருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. இவர் பார்த்தீங்கன்னா அதிமுக மீட்பு அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக ஒர்க் பண்ணிருக்காரு. இப்போ அதிமுகவை மீட்டு எடுப்பாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. இப்போ இவர் தனி கட்சி ஆரம்பிப்பாரா, என்ன பண்ணுவார், என்ன செய்வார் அப்படிங்கிற பல்வேறு விதமான கேள்விகள் பார்த்தீங்கன்னா இவரை நோக்கி இருக்குது. ஏன்னா இவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கும் துண்டு போடுறாங்க, அதிமுகவுக்கும் துண்டு போடுறாங்க, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தாவேகாவுக்கும் துண்டு போடுறாங்க. இவங்களுடைய அந்த பொலிட்டிக்கல் கிளாரிட்டியே இங்கே முதல்ல ஒரு கேள்விக்குள்ளாகுது அப்படிங்கிறது இங்கே முதல் விஷயமா இருக்குது. இப்போ ரெண்டாவது, இவரை மக்கள் எப்படி பார்க்குறாங்க, இவர் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூவாக பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவருடைய பகுதியில் பார்த்தீங்கன்னா அது பெரிய மூவாக இருக்கும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் தமிழக அரசியல் களத்தில் பார்த்தீங்கன்னா விசிகா ஒரு கால் எடுக்கிற மாதிரியும் அதே நேரத்தில் கம்யூனிஸ்ட் ஒரு கால் எடுக்கிற மாதிரி ஒரு மிக முக்கியமான காலாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். நம்மளை நோக்கி விசிகா வந்தாவோ கம்யூனிஸ்ட் வந்தாவோ ஒரு ஹைப் ஆகும் பார்த்தீங்களா, அந்த ஹைப் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் வரும்போது நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறி தான். ஏன்னா இவரை பார்த்தீங்கன்னா ஒரு கமலஹாசன் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் மக்கள் பார்க்குறாங்க. இவருடைய ஆதரவாளர் வட்டம்ங்கிறது நாளுக்கு நாள் சுருங்கிக்கிட்டே இருக்குது. அதாவது ஒரு வளர்ச்சி பாதையில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் இயக்கத்தை அவர் நடத்தலை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவருடைய செல்வாக்கு பார்த்தீங்கன்னா இவருடைய நம்பகத்தன்மை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கார் அப்படிங்கிறது நம்மளுடைய ரெண்டாவது பாயிண்டாக இருக்குது. இப்போ மூணாவது, இவர் பார்த்தீங்கன்னா நான் குழப்பமயமான தலைவர்னு சொன்னேன்ல, சமகால அரசியலில் பார்த்தீங்கன்னா நம்மளை நோக்கி ஒரு காய் நடத்துறாரு. இவருடைய கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியை உங்கள் காலில் கூட உழுவுறோம், தயவு செய்து எங்களை சேர்த்துங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு மேடையில் பேசுகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. அதாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து கதவுகளை அடைத்து விட்டேன், காலம் வந்து தாண்டி போயிடுச்சு, இனிமேலாம் வர்றதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லி தந்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சாயத்தை முடிச்சு விட்டாரு. அதாவது பார்த்தீங்கன்னா இவர் திமுக நோக்கி பயணிக்க முடியாது. ஏன்னா திமுகக்கு எதிராக தான் நிறைய அரசியல் பண்ணாப்புல, அதிமுகலையும் இவருக்கு பஞ்சாயத்து இருக்குது. இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை நோக்கி அவர் போல, அவர் இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் நம்ம மட்டும்தான். அந்த ஒரே ஆப்ஷனுக்காண்டி நம்மளை பாராட்டுறாரா அப்படிங்கிறதையும் நம்ம ஆழமாக தெளிவாக யோசிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இவருக்கு வேற வாய்ப்பு இல்லாமல் நம்ம பக்கம் வந்து நிற்கிறாரோ அப்படிங்கிற சந்தேகமும் நமக்குள்ளே இருக்குது. அதனால தான் நம்ம தலைவரும் நம்ம தலைமையும் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்காங்க அப்படிங்கிறது இங்கே மூணாவது ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது.
இப்போ 4வது இவர் சமகால அரசியலில் பார்த்தீங்கன்னா 2 விதமான அரசியலை ஒரே சேர பண்ணுறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா பண்ருட்டி ராமச்சந்திரன் அவரோட பேட்டி பார்த்தீங்கன்னா எப்போ வெளியே வந்துச்சுன்னா தந்தி தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகை போது பார்த்தீங்கன்னா வெளியே வந்துச்சு. காலிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஓபிஎஸ் அவர்கள் மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணாங்க. கடிதம்லாம் எழுதினார். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 2 தடவை ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது இவரை பார்க்காம போயிட்டார்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களை சந்திக்கிறது எனக்கு ஒரு பாக்கியம் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கடிதம் எழுதினார். ஆனால் அவருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மையாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை மட்டும் சந்திச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்களை சந்திக்காமல் போயிருக்காரு. ஓபிஎஸ் அவர்களை பாஜக தொடர்ச்சியாக புறக்கணிக்குது. காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இங்கே இருக்கணும்னா ஓபிஎஸ் இங்கே இருக்கக்கூடாதுங்கிறதுல பாஜக ரொம்ப தெளிவாக இருக்குது. ஸோ பாஜக இங்கே தன்னை புறக்கணிக்குது அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் காட்டி பார்த்தீங்கன்னா தாவேக்காவை நோக்கி துண்டு போடுறாரா அப்படிங்கிறத இங்கே ஆழமாக தெளிவாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால தான் நம்ம தலைவரும் நம்ம தலைமையும் பார்த்தீங்கன்னா ஒரு சேர அமைதியாக இருக்குது. அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகை அப்படிங்கிற செய்தி உறுதி செய்யப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா தாவேக்காவை நோக்கி துண்டு போட்டார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்கிறதுக்கு கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணார். ஆனால் அந்த முயற்சி பார்த்தீங்கன்னா வீண் முயற்சியாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தந்தி தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா தன்மானத்துக்கு ஒரு இழுக்குனா நம்ம வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த வளையத்தில் பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் அதிமுகவை நோக்கி தன்னுடைய ஆதரவாளர் மூலமாக துண்டு போடுறாரு. பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா தாவேக்காவை நோக்கி துண்டு போடுறாரு. இவர் தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா பாஜக நோக்கி வேலை பார்த்துட்டு இருக்கார். ஸோ ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அந்த அரசியல் வீழ்ச்சி நிலையிலேருந்து மேலே வர்றதுக்கு என்ன செய்ய முடியும், என்ன பண்ண முடியுமோ அத்தனை முயற்சியுமே ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறத இங்கே நம்ம ஆழமாக தெளிவாக கவனிக்க வேண்டியது இருக்குது. இப்போ 5வது மிக முக்கியமான விஷயம், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா பிற கட்சியிலேருந்து நம்ம கட்சியில் வர்றவங்களே ரொம்ப தீர்க்கமாக ரொம்ப பார்த்து பேக் வெரிஃபிகேஷன் அத்தனையுமே பண்ணிவிட்டு நம்ம கொள்கை கோட்பாடை எந்த அளவு புரிஞ்சுப்பாங்க எந்த அளவு தெரிஞ்சுப்பாங்கிறதெல்லாம் பார்த்து, ஏன்னா மாற்று கட்சியிலேருந்து வர்றவங்க பார்த்தீங்கன்னா நம்ம பொதுக்கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. அவ்வளவு பொலிட்டிக்கல் கிளாரிட்டி அத்தனை பேருக்குமே இருக்குது. அவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா பார்த்து நம்ம கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலைமையை இவர் ஏற்றுப்பாரா அப்படிங்கிறது இங்கே ஆழமாக தெளிவாக கேட்க வேண்டியது இருக்குது. ஏன்னா விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவர் ஆழமாக தெளிவாக சொல்லலை. ஏன்னா இவர் முன்னாள் முதலமைச்சராக வேற இருந்திருக்காரு. ஸோ இவருடைய ஆங்கிள் எப்படிப்பட்டது, இவர் நம்ம தலைமையை ஏற்றுப்பாரா அப்படிங்கிறது இங்கே ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. 2வது நம்மளுடைய கொள்கை இவருக்கு எந்த அளவு புரியும், அதாவது மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் அப்படிங்கிறத நம்ம ஆழமாக தெளிவாக நம்புகிறோம். நம்மளுடைய கொள்கை எதிரி இருக்காங்கல்ல அவங்களோட ஒரு பக்கம் டிராவல் பண்ணிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கொள்கைக்கு நேர் எதிரான கொள்கையில் இருக்கக்கூடிய நம்ம பக்கமும் டிராவல் பண்ணுறாரு. இவருக்கு நம்மளுடைய கொள்கைகள் எந்த அளவு ஆழமாக தெளிவாக புரியும் அப்படிங்கிறது இங்கே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா கொள்கை புரிஞ்சவங்களை வச்சு மட்டும்தானே நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா அரசியல் காய்கை நகர்த்திக்கிட்டு இருக்காரு. நம்ம தலைவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே எவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் கிளாரிட்டி இருக்குது அப்படிங்கிறத ஆழமாக தெளிவாக நம்மளால் பார்க்க முடியும். கொள்கை தெளிவு ஓபிஎஸ் அவர்களுக்கு எந்த அளவு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே கேள்விக்குள்ளாக்க வேண்டியதாக இருக்குது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா நம்மளுடைய கொள்கை வழி அரசியலுக்கு இவருடைய இவர் வந்து ஒரு கையை கொடுத்தாருன்னா அது எந்த அளவு பக்கபலமாக இருக்கும் அப்படிங்கிறது இங்கே நம்ம ஆழமாக தெளிவாக பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ கடைசியாக ஒரு பாயிண்ட் நான் சொல்கிறேன். இவருடைய அரசியல் வருகை மூலமாக தமிழ்நாடு முழுக்க நம்ம செல்வாக்கு உயருமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது நிச்சயமாக ஒரு கேள்விக்குறி தான். என்னப்பா அது ஆள் கிடைக்காம இவரெல்லாம் கூட்டிக்கிட்டாங்க போல அப்படிங்கிற ஒரு நெகட்டிவிட்டி நம்ம மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய பகுதியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு செல்வாக்கு இருக்குது, அதை நான் மறுக்கலை. அந்த செல்வாக்கு பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் ஓட்டா மாறுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் தமிழ்நாடு முழுக்க நமக்கு அந்த ஒரு செல்வாக்கு ரொம்ப பூமிங்காக இருக்குமா, ரொம்ப பெரிய விஷயத்தை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இப்போ ஓவராலாக நம்ம பேசுகிற விஷயங்கள் அத்தனையுமே எடுத்து பார்த்தா ஒரு வீழ்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர், பொலிட்டிக்கல் கிளாரிட்டி இல்லாத ஒருத்தர், சமகால அரசியல் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் துண்டு போட்டிருக்கக்கூடிய ஒருத்தர். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவருடைய அரசியல் வருகை நம்ம கட்சிக்கு, அவருடைய அரசியல் வருகை ஒரு பக்கம் இருக்கட்டும், இவருடைய வருகை பார்த்தீங்கன்னா நம்ம கட்சிக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா இவரை தாண்டி நம்ம வரவேற்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து அந்த பாசிட்டிவிட்டி கிடைக்கும். அதே நேரத்தில் இவர் வரும்போது அது எந்த அளவு கிடைக்குங்கிறது இங்கே ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ இந்த மாதிரி பல ஆங்கிள் இந்த செய்திக்குள்ளே இருக்கிறதுனால, ஏன்னா இவர் டக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரியாக்ட் பண்ணிட்டு நாளைக்கு அவரே மாற்றி பாஜகவோட போயிட்டாருன்னா ஒரு கேள்விக்குள்ளாகுது இல்லை. ஸோ இவருடைய நம்பகத்தன்மையை சோதிக்கிறதுக்கும் நம்ம அமைதியாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த மாதிரி எல்லா ஆங்கிளையும் திங்க் பண்ணி தான் நம்ம தலைவரும் நம்ம தலைமையும் அமைதியாக இருக்காங்க. ஸோ எல்லா பக்கமும் யோசிக்கிட்டோம், எல்லா ஆங்கிளும் திங்க் பண்ணட்டும், அவங்களுக்கு நம்ம ஒரு ஸ்பேஸ் கொடுப்போம். தேவையில்லாத பொலிட்டிக்கல் ப்ரெஷரை நம்ம தலைமையை நோக்கி நம்ம தலைவரை நோக்கியும் போட வேணாம். ஏன்னா அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க, ஒரு 100% கிளாரிட்டியோட இந்த விஷயத்தை அணுகிறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பெரிய நம்பிக்கையாக இருக்குது. என்னப்பா வீடியோ முடிவில் சொல்ல வரேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமைதியாக இருக்கிறது தான் கரெக்டுன்னு சொல்ல வரேன். ஏன்னா கொஞ்ச நாள் போட்டோம், என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் எண்டாக நான் சொல்ல வர்றது. அதை சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக தீவிரமாக பல்வேறு விதமான விஷயத்தை பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.